அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடையீர் கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை பகுதியில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு நடைபெறுகின்ற பாகுபலி பொருட்காட்சி மிகவும் பிரசித்தி பெற்றது. பல நூறாண்டுகளுக்கு முன்பிருந்தே குழித்துறையில் தாமிரபரணி ஆற்றின் கரையில் ஆடி அமாவாசை நாளில் பித்ருக்களுக்கு மக்கள் பலிதர்ப்பணம் செய்யும் வழக்கம் இருந்து வந்தது. ஸ்ரார்த்தங்கள் செய்யப்பட்டது. இப்படி ஆடி அமாவாசை நாளில் ஆயிரக்கணக்கான மக்கள் குழித்துறையில் குவிய தொடங்கினார்கள். இதை பார்த்து அப்பகுதியில் செடிகள், மரங்கள் உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை தொடங்கியது. பலிதர்ப்பணம் செய்ய வருபவர்கள் கையில் ஒரு செடி, மரத்தை வாங்கி செல்லும் வழக்கம் உருவானது. மெல்ல மெல்ல கடைகள் வரத் தொடங்கின. குழித்துறை நகராட்சி சார்பில் பொருட்காட்சியும் துவங்கப்பட்டது. இந்த ஆண்டு 101வது பொருட்காட்சி நடைபெறுகிறது. பல்வேறு வகையான விளையாட்டு அம்சங்கள், பொழுதுபோக்குகள் உள்ளிட்ட பல நிகழ்வுகள், செடி மரங்களின் விற்பனைகள் என்று களை கட்டுகின்ற இந்த பொருட்காட்சியானது நாளை துவங்குகிறது. இந்த பொருட்காட்சியின் ஆயத்த ஏற்பாடுகள் நிறைவடைந்துள்ளன. இந்த காட்சிகளை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். பெரிய ராட்டினங்கள் மற்றும் மரணக்கிணறு போன்றவற்றின் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. விவசாய விளைபொருட்களை காட்சிப்படுத்துகிறார்கள். மாணவ மாணவிகளின் கைவினைப் பொருட்கள் காட்சிக்காக கொண்டு வரப்பட்டுள்ளன. தேன்குழல் உள்ளிட்ட இனிப்பு செய்பவர்கள் அதற்கான ஏற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாகுபலியை ஒட்டி விற்பனைக்காக நர்சரி கார்டன்களில் பல வண்ண மலர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன.